தமிழ்நாட்டின் இளைய தலைமுறையை தன்னுடைய எண்ணத்தினாலும் செயலினாலும் சொல்லினாலும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததைப் போல அவர் எனக்கு துணை முதலமைச்சர் அல்ல, மக்களுக்கு துணையாக இருப்பார் எனும் பெருமைக்கு உரிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அன்பிற்குரிய தம்பி உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தெற்கிலே மிகுந்த எழுச்சியோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களையெல்லாம் அன்போடும் ஆற்றலோடும் வழிநடத்துகின்ற எங்களுடைய அன்பிற்குரிய மாவட்ட செயலாளர், சைதை தொகுதியை இன்றைய தினம் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அனைத்து தொகுதிகளிலும் முதல் தொகுதியாக அனைத்து நலத்திட்டங்களையும் கொண்டு வந்து மாற்றியிருக்கின்ற பெருமைக்கு சொந்தக்காரர், அதே போல மக்கள் நல்வாழ்வுத்துறையை, மருத்துவத்துறையை இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து மாநிலங்களுக்கும் முன் உதாரணமான துறையாக மாற்றி இருக்கின்ற பெருமையை நமக்கெல்லாம் தேடி தந்திருக்கின்ற அண்ணன் மாசு அவர்களே, இங்கே வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி துரைராஜ் அவர்களே, முன்னிலை உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, கலந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தம்பி அரவிந்த் ரமேஷ் அவர்களே, பிரபாகர் ராஜா அவர்களே, காரம்பாக்கம் கணபதி அவர்களே, எனக்கு முன்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே, பகுதி செயலாளர்கள் உடன்பிறப்புகள் கண்ணன், ராசா, விநாயகமூர்த்தி, ஆனந்தம், மதியழகன், ரவிச்சந்திரன், தம்பி வேராஜன் அவர்களே, ஒன்றிய செயலாளர்கள் உடன்பிறப்புகள் வெங்கடேசன் அவர்களே, துரை வீரமணி அவர்களே, மாவட்ட நிர்வாகிகள் திரு பாஸ்கர், மனோகரன், வாசுகி பாண்டியன், பாலவாக்கம் விஸ்வநாதன் ஆகியோரே, தேர்தல் பணி குழு செயலாளர் அன்பிற்குரிய தம்பி மணிமாறன் அவர்களே, ரத்னா லோகேஸ்வரன் அவர்களே, கலந்து கொண்டிருக்கின்ற களப்பணியாளர்களான வட்ட செயலாளர் அவர்களே, முன்பாக அமர்ந்திருக்கின்ற கழக முன்னோடிகளே, உடன்பிறப்புகளே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கின்ற தன்னுடைய மிக முக்கியமான திராவிட இயக்க கருத்துக்களால் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக ஒரு பேராசிரியர் பணி துவங்கி தொடர்ச்சியாக அந்த கருத்துக்களை முன்வைத்து இயங்குகின்றது ஒரு பக்கம் என்றாலும், அமைச்சு பணி இன்றைக்கு துணை பொதுச் செயலாளராக நம்மோடு இணைந்திருக்கின்ற நம்மை இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு துணை முதலமைச்சரை வாழ்த்த வந்திருக்கின்ற அன்பிற்குரிய அண்ணன் முனைவர் திரு பொன்முடி அவர்களே, அன்பிற்குரிய துணை பொதுச் செயலாளர் அவர்களே, இங்கே மேடையிலே என்னோடு கலந்து கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளோடு இணைந்து அவர்களுடைய பேச்சை கேட்பதற்காக மிகுந்த உற்சாகத்தோடு கூடியிருக்கின்ற கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த கூட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு சந்திக்க இருக்கின்ற தேர்தலிலே எப்படி ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து தான் நம்புகின்ற திராவிட இயக்க சித்தாந்தத்தில் மிக குறிப்பாக பாசிச எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குகின்ற இளந்தலைவர் அவருடைய பிறந்த நாளை முன்வைத்து அவருக்கு வாழ்த்து அரங்கமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற கூட்டம். ஆனால் அதன் வழியே மக்களிடையே நாம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற கருத்து என்னவென்றால், எத்தகைய இளந்தலைவரை நாம் கொண்டாடுகின்றோம், எவரை தமிழ்நாடு துணை முதலமைச்சராக ஏற்று பெருமிதம் கொள்கிறது, திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டங்கள் நடத்தி இளைஞர்களிடம் எழுச்சி ஊட்டியவர், சட்டமன்ற தொகுதிதோறும் கலைஞர் நூலகங்கள் அமைத்தவர், முரசொலியிலே பாசறை பக்கம் என்ற ஒன்றை புதிதாக கொண்டு வந்து முரசொலிக்கு புதிய ரத்தம் பாய்ச்சியவர், முத்தமிழறிஞர் பதிப்பகம் என்ற ஒன்றை கொண்டு வந்து இளைய தலைமுறைக்கு அறிவு தாகத்தை ஏற்படுத்தியவர், இளம் பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து கருத்தியல் பயிற்சி அளிப்பதை நம்முடைய களப்பணியினுடைய முன்னணி பயிற்சியாக கொண்டிருப்பவர், கலைஞர் மாணவர் பத்திரிகையாளர் திட்டத்தை கொண்டு வந்திருப்பவர், கலைஞர் நிதி நல்கை திட்டம் ஆகிய கருத்தியல் பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருபவர், மிக குறிப்பாக விளையாட்டுத்துறையை, அந்த அமைச்சை இன்றைக்கும் இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து அமைச்சு பணிகளையும் நீங்கள் ஒன்றாக ஒப்பிட்டு பார்த்தால் விளையாட்டுத்துறையின் தமிழ்நாட்டுத்துறையின் அமைச்சகத்தின் பணிகள் மிகச்சிறந்த பணிகள் என்று இந்திய அளவிலே நிதி ஆயோக் குறிப்பிட்டு பாராட்டுகின்ற அளவிற்கு அதனை முன்னெடுத்து செல்கின்ற புலிப்பாய்ச்சல் பணிக்கு சொந்தக்காரர். மிக குறிப்பாக சமீபத்திலே அறிவு திருவிழா என்ற ஒன்றை 6-7 நாட்கள் நடத்தி, இது அறிவு சார்ந்த இயக்கம்,
அறிவே நமக்கு அத்தனை ஆயுதமாக திகழ்கின்ற ஒன்று என்பதை இந்த தலைமுறைக்கு உணர்த்தி இருக்கின்ற இளம் தலைவர் அவருடைய அந்த பிறந்த நாளில் நாம் எதிர்கொள்ள இருக்கின்ற சவால்கள், மிக குறிப்பாக வர இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய தேர்தல் என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமான தேர்தல் அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான சுயமரியாதையை, நம்முடைய பகுத்தறிவு கொள்கையை, தமிழர்களுடைய இனமான உரிமையை நிலைநாட்டுகின்ற தேர்தல். மற்ற மாநிலத்திலே இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் தனி ஒருவர்களாக அந்த பாசிசத்தை எதிர்கொள்கிறார்கள் என்றால், எல்லைச்சாமியாக தமிழ்நாட்டிலே மட்டும் ஒரு சித்தாந்தத்தின் துணையோடு ஒரு தலைவர் தொடர்ச்சியாக எதிர்த்து வருகின்றார். ஆகவேதான் அவர்களால் தமிழ்நாட்டில் இன்னமும் கூட ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. அந்த வகையிலே வர இருக்கின்ற தேர்தலிலே நாம் மிக அச்சுறுத்தலாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று SIR என்கின்ற சிறப்பு தீவிரமான அந்த திருத்தம் தான். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லுகின்ற அந்த வாக்காளர் பட்டிய தீவிர திருத்தல் குறித்து நமக்கெல்லாம் பயிற்சி அளிக்கப்பட்டு தொடர்ச்சியாக உடன்பிறப்புகள் களத்திலே நிற்கிறார்கள். முடிந்த அளவிற்கு அந்த பணியை நாம் தீவிரமாக எடுத்து செல்ல வேண்டும். நம்முடைய இளம் தலைவரை பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்ற இந்த பொழுதிலே நாம் உறுதியேற்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், நாம் போட்டியிடுகின்ற அனைத்து தொகுதிகளிலும் காலத்து நிறம் கருப்பு சிவப்பு எனும் வண்ணம் என்றென்றைக்கும் இங்கு தமிழ்நாட்டிலே பறப்பது திமுக கொடிதான், அதன் ஆட்சிதான் அமையும் என்பதை உறுதியேற்கும் வண்ணம் நாம் பணியாற்ற வேண்டும் என்பதுதான். நம்மை அச்சுறுத்த நினைப்பவர்கள் நேற்று பெய்த மழையிலே இன்றைக்கு முளைத்திருக்கின்ற காளான்கள் குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. உதயசூரியன் என்றைக்கும் மின்னி மறைகின்ற நட்சத்திரங்கள் குறித்து கவலைப்படுவதோ பயப்படுவதோ கிடையாது. நம்முடைய பணியிலே தொய்வடையாமல் உறுதியோடு நாம் இதுகாரும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்களை மிக அழகாக சரியாக மக்களிடம் கொண்டு சென்று சேர்த்தாலே போதும். நிச்சயம் அனைத்து தொகுதிகளிலும் நாம் தான் வெற்றி பெறுவோம். அந்த முனைப்போடு அந்த பரிசை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சருக்கும் வழங்குவோம் எனும் உறுதியுடன் அமைகின்றேன். நன்றி.